காப்பி ரைட்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே தவிர இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு. அதை லண்டனில் எங்களுக்கு ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ் இருக்குது. கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு. எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு. பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு, அதுக்கு பாட்டு எழுதுனது ஒருத்தர், அவருக்கு 2 பேர் தான் கிரியேட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளேபேக் சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அவங்க வந்து பாடுறாங்க. கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார். பாலுவை திட்டினது இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டேன். அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை. அதை எடுத்து யூஸ் நீங்கள் 7 கோடி ரூபாய் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டுக்கு கைதட்டல் விழாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம். அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆடுனீங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில் எங்கள் பாட்டை போட்டவொடனே கைதட்டல் வருது. ஏன் ஜோடி மஞ்ச குருவி நாடுன்னு பாட்டு தான். சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவன்ல ஓன் பாட்டு கிட்டாவில்லையா? எங்கள் பாட்டு போட்டவொடனே ஆளுக்கு கைதட்டான், உச்சில் அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டைரக்டர் பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை? எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க. பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு சார். பல பேர் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும். ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானே அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் டைரக்டரால் போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள். அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம். கேட்கலங்கிறனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கே அவனை படத்து இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமெல்லாம். அதனால எல்லாமே நல்ல வைக்கிறதுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம். நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரன் இருக்கான். அதனால் சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு, அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு. அதுக்கு தான் சம்பாதிக்கணும். அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு. அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க